பாட்டு ரிலீஸ் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தாங்க வந்து இதுல ரஜினி இல்லையங்க வந்து இவர் ஆட வச்சிருக்காங்களேன்னு. ஆனால் கேட்க அந்த பாட்டு அவ்வளோ பிரபலமாயிடுச்சு. இன்னும் கேட்டால் வந்து கேரளாவில் பெரிய ஓப்பனிங்க்கு காரணம் இன்னொன்று வந்து சௌபினுடைய அந்த டான்ஸ் தான் வந்து. அது எப்படி பார்த்தாங்கன்னா ரஜினிக்கான ஒரு ஃபேன் இருக்கும்போது நம்மால் எப்படி ஆடி இருக்காரு அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் அப்படி காத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ப்ரொமோஷன் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுக்குள்ள சன் பிக்சர்ஸ் ப்ரொமோஷனில் கலக்கி எடுத்துருவாங்க. நான் கேள்விப்பட்டதுன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் இந்த படம் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்கன்னு கண்ட்ரியோட லிஸ்ட் நாளைக்கு போட போகிறாங்க வந்து. அதனால வந்து இந்த பாட்டு இதை தவிர பார்த்தீங்கன்னா சில கிம்ஸ் வீடியோ கூட விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரஜினியோட ஸ்டைல்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற சின்ன டைலாகு, அப்புறம் நாகார்ஜுனாவுடைய ஒரு சின்ன போர்ஷன், இதெல்லாம் கூட கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொமோஷன் அவங்க பெருசாக மீன் வந்து துபாய்க்கு போகிறது, அப்புறம் வந்து சிங்கப்பூருக்கு போகிறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிற இந்த ப்ரொமோஷன் அதை தாண்டி வந்து இந்த வசூல் ஒன்று இருக்குல்ல தேட்டரில், இந்த ப்ரீ புக்கிங், அது ஒரு பெரிய லெவலில் வந்தோடனே பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க சன் பிக்சர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 375 கோடி ரூபாய் இந்த படத்தோடைய பட்ஜெட்டு. இது வரைக்கும் டேபிள் ப்ராஃபிட்டு 575 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிடுச்சு. அதாவது 200 கோடி லாபம் அவங்களுக்கு. இப்போ லாபமே 200 கோடினா இப்போ தேட்டரிக்கல் எப்படி போகும் பாருங்க.